கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான தியானத்துக்காக நம்ம ஏசாயா 9:6 அதில் உள்ள வசனத்தை வாசிப்போம். ஸோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆண்டவர் இந்த நாளில் கூட கிறிஸ்மஸ் நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். ஸோ ஒரு நாள் ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்காக பிறந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக நமக்காக அவர் உயிர் நீத்தார். நமக்காக அவர் உயிரோடு இருக்கார். நமக்காக ஒரு இடத்தை அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மீண்டுமா நம்மளை சந்திக்க ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், வரப்போகிறார். சரியா? ஸோ நமக்கு ஒரு பாலகன், ஒரு கிஃப்ட் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். ஸோ அந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். இந்த கிஃப்ட் நம்மளுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கட்டாயமாக என்ன செய்யணும், பிறக்கணும். ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாளில் யார் யார் ஆண்டவரை சந்திச்சாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மேஜர் சீன் பார்த்துருப்போம் இல்லையா? ட்ராமா, ஏசாமி பிறந்த அந்த ட்ராமாவை நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், நாடகத்தை பார்த்துருப்போம். ஸோ யார் யார் அந்த இடத்துல இருந்தாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்க? மேய்ப்பர்கள் இருந்தாங்க, மரியாள் இருந்தாங்க, சாஸ்திரிகள் இருந்தாங்க, யோசேப்பு இருந்தார். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை சந்திச்சாங்க. ஸோ 2000 இயர்ஸ் முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்களுக்கு ஆண்டவரை சந்திக்கிற பாக்கியம் என்ன செஞ்சிச்சு, கொடுக்கப்பட்டது, கிடைச்சிச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆண்டவரை என்ன செய்ய போகிறோம், மத்திய ஆகாயத்தில் ரகசிய வருகையில் ஆண்டவரை நம்ம சந்திக்கணும். ஸோ அதான் நமக்கு என்னது, கிறிஸ்மஸ். அடுத்த கிறிஸ்மஸ் இட்ஸ் கோயிங் டு பி ரியல் கிறிஸ்மஸ். அதான் நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம இது பண்ணுறது ஒரு நினைவு கூறுதலின் நாளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரை நம்ம சந்திக்கிறது தான் நமக்கு உண்மையான ஒரு கிறிஸ்மஸ். ஸோ அப்போ இவங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன, ஏன் இவங்களால் மாத்திரம் ஆண்டவரை சந்திக்க முடிஞ்சது? நிச்சயமாக யோசித்து பாருங்கள். அந்த நாளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லஹேம் ஊரில் இல்லை உலகம் முழுவதுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ ஜனங்கள் இருந்திருக்கலாம், லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பார்க்குற பாக்கியம், அந்த பாலகன் இயேசுவை பார்க்குற பாக்கியம் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் என்ன செஞ்சிச்சு, கிடைக்கப்பட்டது. ஸோ அப்போ அவங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன, அவங்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருந்தது அப்படின்றத சிலதை பார்ப்போம். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாவோம். முதலாவதாக இந்த செய்தி யாருக்கு போச்சு, மரியாளுக்கு போச்சு. ஸோ யாருக்கு போனது, மரியாளுக்கு போச்சு. லூக்கா 1:28 இதை குறித்து நம்ம பார்க்குறோம். 28 இருந்தே நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா 38 வரைக்கும் இந்த செய்தி நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்களேன், லூக்கா 1:28. ஓகேப்பா, போதும். ஸோ மரியாள் கலங்கினாள். மரியாள் என்ன செஞ்சா, கலங்கினாள். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கலக்கம் உண்டாயிருக்கும். உலக தோற்றம் முதல் இப்படி ஒரு இது நடக்கவே இல்லை, ஒரு நிகழ்வு என்ன செய்யல, நடக்கவே இல்லை. இனிமேலும் இது என்ன செய்ய போவதில்லை, நடக்க போவது இல்லை. ஒரு கன்னிகை குமாரனை பெறுவது என்ன செய்வதில்லை, நடக்க போவது இல்லை. அவங்க கலங்குனாங்க. அப்போ அவங்களுடைய கலக்கம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், அவங்க என்ன நடந்திருக்கும் அவங்க யோசித்திருப்பாங்க. ஒரு ஃப்ளாஷ் அவங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். தேவதூதன் சொல்லும் பொழுதே அவங்களுக்குள்ள என்ன நோண்டிருக்கும், எப்படி இது நடக்கும், என்னை எல்லாரும் புறக்கணிச்சிருவாங்களே, எவ்வளவு அவமானம் எனக்கு நேரிடும், எவ்வளவு நிந்தை எனக்கு நேரிடும், இதை நான் எப்படி எதிர்கொள்வேன்னு சொல்லி மரியாள் என்ன பண்ணாங்க, கலங்குனாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 1:38 லூக்கா 1:38 பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செய்கிறாங்க,
ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முழுமையுமாய் தன்னை அர்ப்பணித்தார்கள். அப்போ பாலகனை யார் பார்க்க முடியும்? வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? அவரை பார்க்க முடியும். அடுத்தது நீங்கள் போய் அதை ஃபுல்லாக வாசித்து பாருங்க. லூக்கா 1:39 பார்த்தீங்கன்னா அந்த தேவதூதர் சொல்றாரு, மரியாள்கிட்ட தேவதூதர் சொல்றாரு, மலை தேசத்துல, மலை நாட்டுல எலிசபெத் அப்படின்ற முதிர் வயது உள்ள அம்மா வந்து என்ன செஞ்சிருக்காங்க? கர்ப்பவதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் அவங்கள சந்திக்க போறாங்க. மரியாள் என்ன செய்யறாங்க? அவங்கள சந்திக்க போறாங்க. சரியா? ஸோ அப்ப எங்க போறாங்க? மலை நாட்டுக்கு. இவங்க எப்படிப்பட்டவங்க? ஒரு சின்ன மகள், அவங்களுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளதான் அவங்க இருக்கலாம். இருந்தா கூட அவங்க என்ன செய்யறாங்க? பிரயாணம் பண்ணி போறாங்க. இப்பவே நம்ம பெத்லஹேம் பார்த்தோன்னா, படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தோன்னா பெத்லஹேம் தேசம் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் அந்த மாதிரி ஒரு மலை பாங்கான இடமா தான் அந்த செய்து அது இருக்குது. இருந்தாலும் அதுலேயும் அவங்க என்ன செய்யறாங்க? கடந்து செல்றாங்க. நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா தீவிரமா போறாங்க. ஸோ அப்போ அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? அந்த அம்மாவை விசாரிக்க போறாங்க. ஸோ ஒரு விசாரிக்கிற ஸ்திரீ. சரியா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. ரெண்டாவது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? விசாரிக்கிறவர்களா இருக்காங்க. மூணாவது அவங்க போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு அவங்கள வாழ்த்துறாங்க. அவங்கள என்ன செய்யறாங்க? வாழ்த்துறாங்க. ஸோ அப்போ ஒரு வாழ்த்துகிற மகள். ஸோ இவங்க பாருங்க, அவங்க வந்து ஆண்டவர் அவங்களுக்கு தேவதூதர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. அவங்க வந்து உலகத்தின் ரட்சகரை வந்து என்ன செய்ய போறாங்க? சுமக்க போறாங்க. ஸோ அவங்க பெருமையா இருந்திருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம். பட் அப்படியெல்லாம் செய்யல. எவ்வளோ தாழ்மையா அவங்க போய் என்ன செய்யறாங்க? வாழ்த்துகிறவர்களா என்ன செய்யறாங்க? காணப்படுகிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிசபெத்தோடு கூட அந்த அம்மா முதிர் வயதா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது 6 மாதம், அவங்களுடைய பிரசவ கால அந்த இதில் வந்து அவங்க 6 மாதம். ஸோ அவங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் அவர்களோடு கூட 3 மாதம் என்ன செய்கிறாங்க? தங்கி இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா தேவ மனிதர்களோடு கூட ஐக்கியம். அவங்களுக்கு என்ன இருந்தது? தேவ மனிதர்களோடு கூட ஐக்கியம் இருந்துச்சு. தேவ சபையோட ஐக்கியம், தேவனோடு கூட ஐக்கியத்தை வாஞ்சிக்கிற மகளை அவங்கள நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லூக்கா 1:46 பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக 1:46 55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரியாள் துதிக்கிறாங்க. ஆண்டவரை என்ன செய்கிறாங்க? துதிக்கிறாங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. ஸோ அப்போ துதிக்கிற மகளை அவங்க என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது அவங்களுடைய கேரக்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கானாவூர் கல்யாணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கானாவூர் கல்யாணம் நமக்கு தெரியும். கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு? திராட்சரசம் என்ன செஞ்சிச்சு? குறைவுபட்டுச்சு. திராட்சரசம் குறைவுபட்ட செய்தி யாருக்கு வந்து சேர்ந்தது? மரியாளுக்கு வந்து சேர்ந்தது. ஸோ அங்கே கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க ஆனால் யார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க? மரியாள்கிட்ட. அப்போ மரியாள் ஒரு எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? ரகசியத்தை காக்கிறவங்களா இருக்காங்க. ஒரு குறைவு அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துகிறவர்களாம் அவங்க இல்லை. அந்த ரகசியத்தை காக்கிறவர்களாகவும் அதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை தேடுகிற ஒரு கணம் பொருந்தின ஸ்திரீயா அவங்க அந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? வாழ்ந்திருக்காங்க. அடுத்ததா இந்த குறைவை அவங்க என்ன செஞ்சாங்க? மற்றவங்ககிட்ட சொன்னாங்களா? அந்த விஷயங்களை வேற யார்ட்டையாவது பகிர்ந்துக்கிட்டாங்களான்னு பார்த்தோம்னா இல்லை. அவங்க யாரை தேடு? அந்த குறையை யாரிடத்துல போய் சொன்னாங்க? ஆண்டவரிடத்துல போய் சொன்னாங்க. இயேசுவிடத்துல போய் என்ன செஞ்சாங்க? சொல்கிறவர்களாய் அவங்க என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. ஸோ அவங்க வந்து விண்ணப்பிக்கிறவர்கள், ஆண்டவர்கிட்ட போறவங்க, தன்னுடைய பிரச்சனையை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துகிறவர்கள் அல்ல, அவங்க ஆண்டவர்கிட்ட போறவங்களா என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்ப்போமே, ஆண்டவர் உடனே என்ன பதில் சொன்னார்? யோவான் 2:3 வாசிப்போம். ஸோ அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? உடனே செய்கிறேன்னு சொல்லிட்டாரா? அவங்க அம்மா தானே, ஏசாமியுடைய அம்மா தான். ஸோ செஞ்சாரா? செய்யலை. அவர் கொடுத்தது பாருங்க ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். என் வேலை வரலன்னு சொல்லிட்டாரு, எனக்கும் உனக்கு என்னன்னே சொல்லிட்டாரு. ஸோ ஆனாலும் அந்த ஸ்திரீயை பாருங்களேன், இதே மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். கானானிய ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீயை பற்றி படிச்சிருக்கோம்.
அவங்க என்ன பண்ணாங்க, பின்னாடியே வந்தாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்க, ஏசாமி தன்னுடைய பிள்ளைய சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு she came at the back. ஆண்டவர் பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, கெஞ்சினாங்க, கேட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மரியாளுடைய ஸ்ட்ராங் ஃபெய்த்தை நம்மளால பார்க்க முடியும். அவங்க ஆண்டவர்கிட்ட போய் குறைய சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு தெரியுது, நான் சொல்லிட்டேன், நான் சொன்னது ஆண்டவர், வேற யார்ட்டையும் நான் சொல்லல. ஸோ கட்டாயம் இதை செய்யும் திராணி உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்காரர்கிட்ட போய் கட்டளை கொடுக்குறாங்க. அவர் சொன்னபடி செய்யுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கட்டளை கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியுது, அவங்க ஜெபம் பண்ணால் என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும், பதில் கிடைக்கும்னு தெரியக்கூடிய கடவுள் மீது அதீத நம்பிக்கை உடையவர்களாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்முடைய பிரச்சனைகளை கட்டாய ஆண்டவர்கிட்ட தான் தெரிவிக்கணும். மற்றவங்ககிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, தெரிவிக்க கூடாது. ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், வேணும். அடுத்ததா பாருங்க, அவங்க ஆண்டவர் சிலுவை சுமந்து அந்த சிலுவையில் அவர் உயிரை நீக்கும் போது கூட நின்னாங்க. பார்ப்போம் நம்ம எல்லாம் அவர் கூட இருந்த அத்தனை சகோதரர்களும், அவர் கூட இருந்த அத்தனை சீஷர்களும், அவருடைய அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்த்த அத்தனை பேரும் அவரை தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா இந்த தாய் என்ன பண்றாங்க, கர்த்தரோடு கூட நிற்கிறவர்களா என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. போயிருக்கலாம் இல்லையா, எனக்கு வயசாயிடுச்சு, இவ்வளோ பெரிய அவமானம், இவ்வளோ பெரிய நிந்தை, இதை பார்க்க எனக்கு திராணி இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஓடி போயிருக்கலாம், வீட்டில் போய் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இல்லை, தன் மகனோடு கூட மகன் போராடும் போது நிற்கிறவர்கள். அப்ப கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிற ஸ்திரீயா, அந்த தைரியம் உள்ள ஸ்திரீயா அவங்க என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சிலுவையில் மரணம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவர் 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்தார். அவர் திருப்பி சீஷர்களை என்ன செய்யறாரு, காத்திருக்க சொல்றாரு. அந்த மேல் வீட்டு அறையில இந்த தாய் என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்க. ஊழியத்தை விட்டுட்டு அவங்க போல, தன் மகன் செய்த ஊழியத்தை விட்டுட்டு அவங்க போகல. எனக்கு வயசாயிடுச்சுன்னு அவங்க சொல்லல, சாக்கு போக்கு சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்க, கூட இருந்தாங்க, காத்திருந்தாங்க மேல் வீட்டறையில் சீஷர்களோடு கூட. அப்போ அவங்க ஒரு ஆலோசனை தாய் அவங்களோடு கூட இருந்திருப்பாங்க. ஸோ இருந்து அவங்களும் அந்த அபிஷேகத்தை என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஸோ மரியாளுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பை பார்க்குறோம், விசாரிக்கிறவர்களாக பார்க்குறோம், ஒரு வாழ்த்துகிற தாயாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அவங்க துதிக்கிற மகளாய், குறைவுகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறவர்களாய், அடுத்தது ஆண்டவர் மேலே அதீத நம்பிக்கை கொண்டவர்களாய், நிற்கிறவர்களாய், கர்த்தருக்காக போராடுகிறவர்களாய், அந்த ராஜ்யத்தை கட்டுறதுல போராடுகிறவர்களாய் அவங்க என்ன செய்யறாங்க, காணப்பட்டாங்க. அடுத்ததா நம்ம மெய்ப்பர்களுடைய கேரக்டர்ஸ் பத்தி படிப்போம். மெய்ப்பர்கள் லூக்கா 2:8. அவங்க எங்க இருந்தாங்க, வயல்வெளியில இருந்தாங்க. எங்க இருந்தாங்க, வயல்வெளியில இருந்தாங்க. வீட்டில் படுத்து தூங்கிருக்கலாம் இல்லையா. ஸோ நம்மளே பாட்டு பாடுறோம், கடுங்குளிர் நேரம், காரிருள் நேரம், கடுங்குளிர் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பாட்டு பாடுறோம். ஸோ அப்போ அவங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்கலாம், படுத்து தூங்கியிருக்கலாம். பட் அவங்க என்ன செய்யல, தூங்கல. ஸோ அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க, விழித்திருந்தாங்க. நமக்கும் கொடுக்கப்பட்ட ஆலோசனை, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னது, விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். விழித்திருந்து நம்ம ஜெபிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஸோ அப்போ இந்த மெய்ப்பர்கள் விழித்திருக்கிறவர்களாக இருந்தாங்க. ஸோ அவங்க வயல்வெளியில தங்கினாங்க, கூடாரத்தில் தங்கல. அடுத்தது அவங்க செய்த வேலையை பாருங்க, இரவு நேரத்தில் அவங்க மந்தைகளை காத்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஒர்க், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை, கடமையை ஒழுங்காக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, செய்து கொண்டிருந்தாங்க. அடுத்ததை நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய பொறுப்பை அவங்க நிறைவேற்றினவர்களாக இருந்தாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க, தேவதூதர்கள் அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க தீவிரமாக புறப்பட்டு போய் குழந்தை என்ன செஞ்சாங்க, பார்க்க போனாங்க. சாக்கு போக்கு சொல்ல யோசித்து பாருங்களேன். இப்போமே நமக்கு இருட்டா இருக்கு நைட் நேரம். அந்த காலத்தில் யோசித்து பாருங்க, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, எந்த தெருவும் கிடையாது. இவங்க இருந்தது வயல்வெளி. ஸோ இஸ்ரவேல் தேசம் ஒரு பாலைவன தேசம். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், வயலின் வரப்பு வழியாக தான் வந்திருக்கணும். இவங்க ஊருக்கு வெளியில் வயல்வெளியில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வர்ற வெளியில் என்ன இருக்கலாம், முள் இருக்கலாம், குறுக்குகள் இருக்கலாம், அதுக்கு அடுத்தது என்ன விஷ ஜந்துக்கள் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ரட்சகரை பார்க்குற வாஞ்சையில்
தீவிரமாய் வந்தார்கள். ஸோ அப்ப கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு வாஞ்சை வேணும், கர்த்தரை தேடுகிற வாஞ்சை நமக்கு வேணும். நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அடுத்தது அவங்க கையில என்ன இருக்கணும்? தீவட்டி இருந்திருக்கணும். அடுத்து அந்த தீவட்டியோட தான் அவங்க வர முடியும். ஸோ தீவட்டியை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களிடம் என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். ஸோ நம்ம 10 கன்னிகைகளுடைய விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ பாதி பேர்ட்ட எண்ணெய் இல்லை. அதனால அவங்க மணவாளனை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர்கள் கையில் என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவங்களுக்கு இருந்ததுனால தான் அவங்க போய் ஆண்டவர் அவங்களால என்ன செய்ய முடிந்தது? பார்க்க முடிந்தது. ஸோ அந்த இதை அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்ததா அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை போய் பார்க்குறாங்க. பிள்ளையை கண்டு தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை பிரசித்த பண்ணினார்கள். ஸோ லூக்கா 2:17 அவங்க பிள்ளையை கண்டு தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை என்ன பண்ணாங்க? பிரசித்த பண்ணாங்க. ஸோ அப்ப நற்செய்தி அறிவிச்சாங்க. அவங்க வர்ற வழிகள் குறுக்கும் நெருக்கமா இருந்தது, இடுக்கமான வழியா இருந்தது. அதுலயும் அவங்க நடந்து வந்தாங்க. அப்பதான் அவங்களால பாலகனை பார்க்க முடிந்தது. அடுத்ததா இந்த செய்தி அவங்களுக்கு மாத்திரம் வைத்து கொள்ளல, இந்த நற்செய்தி அவங்க என்ன பண்ணாங்க? அடுத்தவர்களுக்கு சொன்னாங்க. ஸோ சொல்கிறவர்களாய், ஆண்டவருடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? காணப்படணும். மூணாவது ஆண்டவரை பார்த்தவர்கள் சாஸ்திரிகள் பார்த்தோன்னா நம்ம பார்த்துருக்கோம். 3 ராஜாக்கள் வருவாங்க, ஒட்டகத்தில் வருவாங்க. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கிழக்கிலிருந்து வந்தார்கள். மத்தேயு 2:1 வாசிக்கலாமே. ஸோ அப்போ அவங்க தேடி வராங்க. ஸோ அவங்க சிலர் சொல்கிறாங்க அவங்க பேர்ஷியாலேருந்து வந்தாங்க, சிலர் இந்தியாவிலேருந்து கூட வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 800-900 மைல் கடந்து வந்ததா சொல்கிறாங்க. ஸோ உடனே கூட வரல, அவங்க வரதுக்கு நாட்கள் செல்லுது. ஏன்னா அப்போதான் ஏரோது ராஜா சொல்கிறார், 2 வயசுக்குள்ள குழந்தைகள் எல்லாம் என்ன செய்கிறாரு? அழிக்க சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க வரதுக்கு கூட என்ன செய்யலாம்? ஒரு நாட்கள் எடுத்திருக்கலாம். ஸோ அப்போ எவ்வளவோ தூரத்துல இருந்து அவங்க வந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன இருந்திருக்கு? வாஞ்சை இருந்திருக்கு. இருதயத்தில் கர்த்தரை தேடுகிற வாஞ்சை இருந்ததுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. அடுத்ததா பாருங்க, அவங்க மேலானவைகளை ஆராய்ச்சி செய்துலாம் இருந்தாங்க, நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்துலாம் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில மேலான காரியங்கள், ஆண்டவரை தேடக்கூடிய காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட்டால் நம்ம இயேசு பாலகனை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அடுத்தது அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த வேலையை பார்த்தாங்க. ஒரு நாள் அவங்க படுத்து தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன், நட்சத்திரத்தை பார்த்துருக்க முடியுமா? நட்சத்திரத்தை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணலை. ஸோ நமக்கு ஆண்டவர் நிறைய தருணங்களை தருகிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஸோ நம்ம எந்த தருணத்தையுமே என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்த பாதை மிக இந்த பாதை. ஸோ மேய்ப்பர்களாவது பெத்லஹேமுக்கு பக்கத்தில் ஊருக்கு வெளியே இருந்தாங்க. இவங்க வெகு தூரத்துல இருந்து வந்தாங்க. வந்த வழியில பனி இருக்கலாம், இருள் இருக்கலாம், திருடர்கள் இருக்கலாம், அவங்க பொக்கிஷங்களை கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப இது எல்லாவற்றிற்கும் மத்தியில அவங்க ஆண்டவரிடத்துல சேர்ந்தாங்க. ஸோ உலகத்தின் பாடுகள், பிசாசின் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நேரிட்டாலும் இது எல்லாவற்றிலும் நம்ம ஜெயிச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? வரணும். அடுத்ததா பாருங்க, மத்தேயு 2:3-4. ஸோ ஏரோதுக்கு இந்த விஷயத்தை போய் அவங்க என்ன செஞ்சாங்க? தெரிவிச்சாங்க. சரியா? ஸோ அப்போ அவர் என்ன செய்யறாரு? ஏரோது ராஜா பிரதான ஆசாரியரை கூப்பிடுறாரு, வேத பாரகரை கூப்பிடுறாரு. இப்படி சொல்றாங்களே, ஒரு நட்சத்திரம் இருக்கு, ஒரு ராஜா பிறப்பான்னு சொல்றாங்களே, ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னா வேத பாரகரும் இந்த பரிசேயரும் இவங்க சதுசேயர் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? எடுத்து வாசித்திருப்பாங்க, பைபிளை எடுத்து வாசித்திருப்பாங்க. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன இருக்குது? ஒரு பாலகன் பிறப்பார். அப்ப திட்டமாய் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். ஆனா அவங்க சிரத்தை எடுத்தாங்களா? போய் பாலகனை பார்த்தாங்களா? பார்க்கல. அவங்க என்ன செய்யல? பார்க்கல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? உலகத்தின் காரியத்திலேயே மூழ்கி இருந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் கூட என்ன செய்யல? ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவங்க என்ன செய்யல? பிரயாசப்படல. ஆனா இந்த 3 சாஸ்திரிகளும் என்ன பண்ணாங்க? பிரயாசப்பட்டார்கள். ஸோ அதனால அவங்க ஆண்டவரை என்ன செஞ்சாங்க?
கண்டார்கள். கண்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? சாஷ்டாகமாய் விழுந்து பணிந்தார்கள். ஸோ விழுந்து கிடக்கிற அனுபவம். ஸோ போன வாரம் கூட நம்ம கேட்டோம் செய்தியில. ஸோ யோசுவா விழுந்து கிடக்கும் போது ஆயி பட்டணத்தை அவனால என்ன செய்ய முடிந்தது? பிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்ம விழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடைக்கும் போது நம்ம ஆண்டவரை பார்க்கலாம், அவரை நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். அடுத்தது அவங்க தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து என்ன கொடுத்தாங்க? பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலத்தை ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. ஸோ அப்போ காணிக்கை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். சரியா? ஸோ அப்போ நம்ம நம்முடைய நேரத்தையும் நம்ம கொடுக்கணும், நம்மகிட்ட இருக்கிறதையும் நம்ம தாளந்துகளை எல்லாவற்றையும் கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த கிறிஸ்மஸ் தினம்னா அது டே ஆஃப் கிஃப்ட். ஸோ ஏழை எளியவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? மாறணும். அடுத்தது பாருங்க, இந்த வெள்ளை போலம் இந்த பொன் இதெல்லாம் என்னது? தூபவர்க்கமும் வெள்ளை போலமும் அவர் நமக்காக உயிரோடு அவர் நமக்காக ரத்தம் சிந்த போறதின் அறிகுறி. ஸோ அப்படிப்பட்ட வெளிப்பாடு. ஸோ ஆண்டவர் இப்படி சாக போறாரு, இந்த மாதிரி ஒரு மரணத்தை சந்திக்க போறாருன்ற வெளிப்பாடு அந்த சாஸ்திரிகளுக்கு இருந்தது. ஸோ அப்ப ஆண்டவரோடு கூட மிக ஐக்கியம் கொள்ளும் போதுதான் நமக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் நமக்கு என்ன செய்யும்? ஏற்படும். கடைசியா அவங்க என்ன பண்றாங்க? சொப்பனத்துல எச்சரிக்கப்பட்டு அவங்க திருப்பி வந்த வழியில என்ன செய்யல? போகல. ஏரோதை என்ன செய்யக்கூடாது? சந்திக்க வேண்டான்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க? சொப்பனத்துல தேவதூதர் சொன்னதுனால அவங்க எந்த வழியாய் போனார்கள்னு பார்த்தோம்னா வேறு வழியாய் போனார்கள். ஸோ அப்ப பாலகனை நம்ம கண்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். சரி, ஆண்டவரை நம்ம ஆண்டவர் நம்ம இருதயத்துல உண்மையாய் பிறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும், நமக்கு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உண்டாகும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம இவங்களை பார்த்து கற்றுக்கொண்டோம்னா நிச்சயமா ஆண்டவர் ரகசிய வருகையில் நமக்கு வரும்பொழுது நம்ம கர்த்தரை சந்திக்கலாம். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. ஆண்டுடைய முதல் வருகையிலே பாலனாய் பிறந்த பொழுது சந்தித்த அவருடைய எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவர் சந்திக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அப்படியே இந்த வரப்போற நாட்கள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை அதை சந்திக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணும். அதுதான் தியானித்து மரியாளுடைய வாழ்க்கையிலே, மேய்ப்பருடைய வாழ்க்கையிலே, சாஸ்திரிய வாழ்க்கையிலே காணப்பட்ட நல்ல தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படுமானால் நாமும் முகமுகமாய் வரை தரிசிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எப்படியோ இருந்து எப்படியோ போயிடலாம். இல்லை, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை எவ்வளவு நிச்சயமோ அதை காட்டிலும் அதிக நிச்சயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. அவை இந்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். நான் அவங்க சொன்ன ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் சொல்லி கரெக்டாக 7:30 உங்களை அனுப்பி வீட்டுக்கு. இன்னொரு வாசிக்கலாமா? ஏசாயா 9:6 வாசிங்காப்போம். மனப்பாடமாய் சொல்லாமே நமக்கு ஒரு சரி போ எல்லாம் சொல்லாம நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்னும் சத்தமா கொஞ்சம் பக்கத்துல சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. ஆக்சுவலாக யாரு கொடுத்தார்? ஆண்டவர் யோசேப் மரியாதை தான். யோசேப் மரியாதை தான். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா யோசேப் மரியாதைக்கு அல்ல, நமக்கு குமாரன் செய்வாருங்க கொடுக்க. குமாரன் என்கிற அந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த குமாரன்கிற வெளிப்பாட்டை இந்த நாளை பெற்றுக்கொள்ளணும். மிக அருமையான வார்த்தையில கேட்டு ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு அந்த சாஸ்திரங்களுக்கு காணப்படும். இந்த நாட்களில் இந்த குமாரனை குறித்த வெளிப்பாடு நமக்கு காணப்படும். ஆண்டவர் இயேசு உயிரோ இந்த ஊழியை செய்த நாட்களில் திடீர்னு சீஷரை பார்த்து ஆண்டவர் கேட்டார், அப்பா ஜனங்கள்லாம் என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டார். உடனே சொன்னாங்க எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாங்க, எசையான்னாங்க ஒவ்வொருத்தரும். அடுத்த ஒரு கேள்வி கேட்டார், நீங்க என்ன யாருன்னு கேட்டார். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்ட கேள்வி, பெரிய கேள்வி. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. இதை குறித்து உங்க கருத்து என்ன அப்படின்னா அது பெரிய கஷ்டம். ஆனா பேதுரு சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய அந்த குமாரன், பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆண்டு சொன்னாரு, மாம்சம் ரத்தம் அல்ல, எது வெளிப்படுத்தப்பட்டது? தேவனே உன்னை வெளிப்படுத்தினார், பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு ஞானஸ்தானம் பெறும் பொழுதும்
பரலோகத்திலிருந்து சாட்சி என்ன? இவனுடைய நேச குமாரன். ஊழிய நாட்களிலும் மருவமலையில சொன்னார், இவருடைய நேச குமாரன். சரி, குமாரன் கொடுக்கப்பட்ட காரணங்கள் ஏராளமான காரணம். ஒன்று மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன் குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார்? அதான் என்னுடைய இந்த செய்தியுடைய ஒரே ஒரு காரியம். வேதத்தில் நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். குமாரன் கொடுக்கப்பட்டனுடைய ஒரு காரணம். ஐக்கியமாயிருப்பதற்கு போதும். குமாரன் ஏன் கொடுக்கப்பட்டார்? நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டார்னா, நாம் அவரோடு என்னவாயிருப்பதற்கு. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க பார்ப்போம். ஐக்கியமா இருப்பது தான் குமாரன் கொடுக்கப்பட்டார். அவரோடு ஐக்கியமா இருக்கணும். அதனாலதான் இயேசு இந்த உலகத்தில் ஊழியத்தில் வந்த உடனே சீஷர்களை 12 பேரை தெரிந்து கொண்டார். எதுக்காக? ஊழியம் செய்யறதுக்கு இல்ல. முதலாவது அவர்கள் தன்னோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அது பிறகுதான் ஊழியம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் வருஷம் வருஷம் நினைக்கிறது உண்டு. ஆனால் இன்னைக்கு இந்த குமாரன் கொடுக்கப்பட்டாரே, அவரோடு நாம் எவ்வளவு ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியம். எவ்வளோ ஐக்கியமா நம்ம இருக்கிறோம். இந்த 2024 வருஷத்தை ஆரம்பித்தோம். இந்த ஒரு வாரத்தை முடிக்க போகிறோம். இந்த வருஷம் நான் எவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணோம், எவ்வளவு பைபிள் வாசித்தோம், எவ்வளவு கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெற்றோம், ஆண்டவரோடு நாம் எவ்வளவு ஐக்கியமாக இருந்தோம். அப்படி இல்லைன்னா நம்ம குமாரன் கொடுக்கப்பட்ட குமாரனை நம்ம என்ன செய்யலை? மதிக்கலை. கிறிஸ்துமஸ் கொண்டாட வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். நான் எப்பயும் சொல்றது போல ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து அப்பா பிதாவே அன்பான தேவான் பாடலாம். ஆனால் அதுக்கு பிறகு அநாத மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகும் அவர் யார் தான் நமக்கு? அப்போ அவரோட தொடர்பு இருக்க வேண்டும். இந்த நாளில் ஒரு தீர்மானம், மரியாதை போல, மேய்ப்பர்களை போல, சாஸ்திரரை போல ஒரு நல்ல சுபாவம் காட்டும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கம் நான் அவரோடு எனவாயிருப்பதற்கு, ஐக்கியமாயிருப்பதற்கு. தீர்மானம் அந்த வரப்போகிற நாட்களில் ஆண்டவரோடு அதிகமாய் நெருங்கும். வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். உங்களை விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரா தேடி வருவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகத்தில் ரொம்ப இடம் கிடக்கு, அதனால தள்ளி எப்படியாவது ஆண்டவர் கொண்டு போயிடுவார்னு இருக்கு. நோ, ஏமாற்றப்பட வேண்டாம். எனக்கு ஆண்டவர் ரொம்ப கரார் பேர்வழி என்பதை பைபிள் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதெல்லாம் ரொம்ப நல்லவர் தான். ரொம்ப கராராக இருப்பவர். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருமண வீட்டிற்கு எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். எஜமான் போகிறார். போய் பார்த்தா ஒரே ஒரு ஆள் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தருகிறார். இப்போ நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பரவாயில்ல. சில நேரத்தில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிலாம் பண்ண பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஆள் பரவாயில்ல அப்படின்னு. ஆண்டு சொல்லி எப்படிப்பா வந்தான்னு அவனால் பேச முடியல. இந்த ஆண்டுடைய தரம், அழுகையும் பற்கொலை எடுத்து தூக்கி போடுங்கன்னு சொன்னார். ஒரே ஒரு ஆள் தான். பரலோகராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவத்தினுடைய தரத்தில் குறைந்தது அல்லவே அறக்கவே இல்லை. அப்போ இன்னைக்கு இந்த நாளில் நம்ம சந்தோஷமாக நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை திரும்ப 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 உள்ளது. எனக்கு நமக்கு ஒரு கொடுக்கப்பட்டார் ஒரு நோக்கத்தோடு. அப்ப அவரோடு நாம் எப்படி ஐக்கியமா இருக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் குமாரன் கொடுக்கப்பட்டதுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா ட்ரெஸ் போடுற, கிறிஸ்துமஸ் வந்தால் என்ன பண்ணலாம்? ட்ரெஸ் போடலாம், அதெல்லாம் ரைட் தான். ஆனால் கொடுக்கப்பட்டதுடைய மிக முக்கிய நோக்கம் நானும் நீங்களும் அவரோடு என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருப்பது. ஸோ இந்த நாட்டில் தீர்மானிப்போம், இந்த வரப்போகிற நாட்களை எவ்வளவுக்கு அதிகமாய் தேவ சமூகத்தில் செலவழிக்க முடியுமோ அவ்வளோக்கு அதிகமாக என்ன செய்வோம்? செலவழிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லா தேவ சமூகம் எழுப்பி ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். முதலாம் வருகையில் இயேசுவை சந்தித்த நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் இருந்தாங்க. செல்வந்தர்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா
ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்தது, எல்லாருக்கும் இல்லை. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்வார்கள். சரித்திரம் திரும்ப வரும். என்ன சரித்திரம்? இயேசு முதல் முறை அல்ல, பாலகனாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சந்திக்கத்தக்கதாக தகுதியுள்ளா இருக்கிறோமா? அந்த தகுதியை குறித்து தான் பார்த்த மரியாளுடைய வாழ்க்கையில ஏராளமான தன்மைகள், அவமானம், நிந்தை. கிறிஸ்துவுக்காக பரவாயில்ல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த நாட்டில் கல்லறியப்படுகிற நிலைமை உண்டு, புறமே தள்ளப்படுகிற நிலைமை உண்டு. எத்தனை ஏமாந்தாலும் இயேசுவுக்காக நான் சகிப்பேன். ஒண்ணுதான். தேடி செல்கிறாள் எலிசபெத்தை, விசாரிக்கிற ஒரு அனுபவம், வாழ்த்துற ஒரு அனுபவம். எல்லாத்துக்கும் சொன்ன ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு புது தாட். கானாவர் கல்யாணத்தில் திராட்சசம் இல்லைன்னு மரியாளுக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு தெரிய வந்துச்சுன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. சொல்லாதீங்க சிஸ்டர், சொல்லாதீங்க சிஸ்டர் எல்லாரும் சொல்லி முடிச்சுடுவீங்க. சொல்ல வேண்டிய நபர் இயேசு இடத்தில் மாத்திரம் சொன்னால் இந்த தன்மை, எந்த தன்மை இருந்தாலும் ஏதோ நல்லா பிடித்துக்கொள்ளும். இந்த காலில் கத்தனோடு பேசி இருக்கிற யார்கிட்டையும் சொல்லணும். எத்தனை பேர் எத்தனை குடும்ப காரியங்களை மற்றவர்கிட்ட பப்ளிசிட்டி பண்றோம், எத்தனை காரியங்களை மற்றவர்கிட்ட சொல்லி இழிப்பெயரையும் அவச்சொலை உண்டாக்குகிறோம். வேண்டாம். மரியாதை போல ஆண்டவரை சந்திக்க முடியாது. ஆண்டவரே, ஒரு குறித்து தவறான காரியம் நான் உம்மிடத்தை பேசுவேன். ஆண்டவரே, எந்த குறை, ஒரு குடும்பத்துக்கு குறை எனக்கு வருமானா இங்கிருந்து போன் பண்ணி 100 மைல் தூரத்தில் உள்ளவங்கள்ட்ட அல்ல, உம்மிட்ட சொல்லுவேன். ஆண்டவரே, அந்த தன்மைகள் உண்டாகட்டும். மேய்ப்பர்கள் தன்னுடைய வேலையின் மத்தியில் அவர்கள் தீவிரமாய் வந்தார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள். சாஸ்திரிகள் மிகப்பெரியவர்கள் தான் தேடி வந்தார்கள். கால்வழி ஆண்டவரே, இந்த நாளை நினைக்கிறேன், நான் இப்படிப்பட்ட தன்மைகள் எனக்கு வரட்டும். ஒரு நாள் நீர் வரும்போது இந்த சுபாவத்தை தரித்தவனாய் உம்மை நான் சந்திக்க ஆண்டவரே. அது வரைக்கும் கொடுக்கப்பட்ட குமாரனோடு நான் ஐக்கியமா இருக்கணும். அவரோடு நேரம் எப்படி ஐக்கியமா இருப்பது? நேரம் செலவழிப்பது. நான் அவரோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல இவ்வளவு தவறி இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரே, குமாரன் எனக்காக கொடுக்கப்பட்டார், நான் அவரோடு நேரத்தில் தவறி இருக்கிறேன். நான் தீர்மானிக்கிறேன், என்னை வரப்போற நாட்களில் வேதவாசி ஜெபம், கர்த்தருடைய ஆராதனை, உம்மோடு காத்திருக்கிற அனுபவங்கள்ல காத்திருக்க உதவி செய்யறேன்னு சொல்லி கேட்ட வார்த்தைப்பட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுவாமா? ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபல கதரா மஷகதரா. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவையதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவையதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே யாரும் பொறுமை பல தமாவினார், யாரும் பொறுமை பல தமாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே. மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே, பரன்முகவே. மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே, பரன்முகவே. எல்லாரும் அர்ப்பணித்து பாட போகிறோம். திவ்ய சுபாவங்கள், மரியாதத்திலே காணப்பட்ட, தேவத்திலே காணப்பட்ட, சாஸ்திரத்திலே காணப்பட்ட அந்த சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆண்டவரே. அவர்கள் முதலாவது முறையிலே சந்தித்தார்கள். நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து உம்மை நான் தரிசிக்க ஆண்டவரே. அந்த திவ்ய சுபாவங்கள் என் வாழ்க்கையின் பங்காய் மாறட்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தை கருத்தோடு பாடுவோமா? தீய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவையதுவே. தூய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவையதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே, பாரும் பொறுமை பல தம்மாவினார்.
ஆண்டவரே, மரியாதையிலே காணப்பட்ட நற்பண்புகள், மேய்ப்படத்திலே காணப்பட்ட நற்பண்புகள், சாஸ்திரத்திலே காணப்பட்ட நற்பண்புகள் கிறிஸ்துவின் முதலாவது வருகையை சந்திக்கும்படியாய் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே, அதிகாரிகள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் இருந்தால் ஆண்டவரே, இவர்கள் இந்த சுபாவத்தை உடலாக இருந்ததுனால உங்களை சந்திக்கும்படியான பெரிய பாக்கியத்தை கொடுத்தீர். இரண்டாம் வருகையை நெருங்கிக் கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரை சந்திக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட நல்ல தன்மைகள், இந்த பண்புகள் எங்கள் வாழ்க்கையின் சுபாவமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் அதை நினைவுறுந்தோம். வாழ்க்கையின் காரியத்தில் அப்படியே மாம்சமாய் மாறுவதான் ஜெபிக்கிறோம். குமாரன் கொடுக்கப்பட்டது அவரோடு நாங்கள் ஐக்கியமாக இருப்பதற்கு என்று நாள் தியானித்த ஆண்டவரே, 2024 தவறி இருக்கலாம். இந்த வரப்போகிற ஆண்டுல அதிகமாய் உம்மோடு ஐக்கியமாய் குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்தவர்களாய் உம்மோடு அதிகமாய் ஐக்கியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நன்மையான கரம் உடைய பிள்ளைகள் நடக்கட்டும். மாலை சண்டே ஸ்கூல் புரோகிராம் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுப்போம் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாதே, தீங்கும் என்னை அணுகாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாதலும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.